ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே இயேசுப்பா, என்னை ஆண்டவரே இயேசுப்பா அடியேனை கூட கர்த்தாவே இந்த வாய்ப்பளித்ததுக்காக நன்றி ராஜா. கர்த்தர் தாமே ஆண்டவரே இயேசுப்பா அடியேனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்பட போவதுக்காக நன்றி ராஜா. கர்த்தர் ஆண்டவரே இயேசுப்பா என்னோடு நீர் பேசுங்க, நீ ஆண்டவரே இயேசுப்பா இடைப்படுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஆடையில் பரிசுத்தம். நம்ம வந்து உடுத்துற ஆடையில எப்படி பரிசுத்தமா இருக்கணும், உலகக்குரிய ஆடை என்ன, அதை எப்படி பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், ஆவிக்குரிய ஆடை என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஆதியாகமம் 3:7, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது இவருடைய கண்களுக்கு திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். முதலாவது பைபிள்ல ஆடையை பத்தி எங்க காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் வந்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவங்க வந்து அந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக அத்தி இலைகளினால் தைத்த வந்து ஒரு ஆடையை வந்து உடுத்திக்கிறாங்க. அதே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து தோல் உடைகளை வந்து செஞ்சு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உடுத்துறாங்க. உபாகமம் 22:5. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இந்த உலகத்துல எந்த உடை தரித்தா ஆண்டவருக்கு வந்து அருவருப்பான காரியம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய உடைய வந்து ஒரு பெண் தரித்தா, அது ஆண்களுடைய உடைகளை ஒரு ஸ்திரீ தரித்தாலும், ஒரு ஸ்திரீயோட உடைகளை வந்து ஒரு புருஷன் தரித்தாலும், அது ஆண்டவருக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அருவருப்பா இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் ஒரு ஆண்களுடைய உடைய வந்து ஒரு பெண்கள் தரிக்கிறாங்க, ஒரு பெண்களுடைய உடைய வந்து ஆண்கள் தரிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ட்ரெண்ட் ஆகணும், அவங்களுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகி நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் வந்து இந்த மாதிரி காரியத்தை வந்து செய்து கொண்டிருக்காங்க. ஆனா தேவ பிள்ளையாகி நம்ம வந்து இந்த காரியத்துல வந்து ஈடுபடக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்ற, நம்மளுக்கு தெரியும் ஒரு உடை உடுத்தா அது வந்து நல்ல உடை, ஆண்டவருக்கு பிரியமானதா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த இடரல் உண்டாக்கும் ஒரு ஆடையை நம்ம உடுக்காதபடி கர்த்தருக்கு பிரியமான உடையை வந்து நம்ம உடுக்க வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்போ நம்ம எந்த ஒரு ஆடை வந்து ஆண்டவருக்கு அருவருப்பானதுன்னு பார்த்தோம். இங்கே எந்த ஆடை வந்து ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவி இருதயத்தில் வந்து நமக்கு இருக்கணும். ஒரு மயிரை பின்னி, அதாவது நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு காஸ்ட்லியான நகை போட்டு நல்ல தலை டிஃப்ரெண்ட்டாக வாரி ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் தான் ஆண்டவர் நம்மளை பார்ப்பாரு, நம்மளுடைய ஜபத்தை கேட்பாருன்னு கிடையாது. அழியாத நம்ம இருதயத்தில் வந்து ஆண்டவர் எப்படி இருக்கிறார், இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால சுத்த இருதயம் உள்ளவராகவும் நம்ம ஆடையிலும் வெளிப்படத்தக்கதா அந்த ஆடையை நம்ம உடுத்தணும். 1 தீமோத்தேயு 2:9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களிலாவது வெளியேற பெற்ற வஸ்திரங்களிலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அதாவது முன்ன சொன்ன மாதிரி தான், மயிரை பின்னி பொண்ணை தரித்து முத்து, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இதெல்லாம் தரித்தாதான் ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜபத்தை கேட்பார்னு கிடையாது.
ஸ்திரீயானவள் எப்படி அவளுக்கு உடுத்தணும், ஒரு ஸ்திரீயோ ஒரு ஆண் எப்படி உடுத்தணும்ன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ப மத்த பாலினத்துக்கு வந்து இடறல் உண்டாக்காத ஒரு ஆடைய வந்து நம்ம உடுத்தணும். இப்ப வந்து இதெல்லாம் உலகத்துக்குரிய ஆடை நம்ம எப்படி உடுத்தணும்னு சொல்லி சொன்னோம். இப்ப வந்து ஆவிக்குரிய உடை வந்து நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகத்துக்குரிய உடைக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறத விட, நல்ல ஒரு காஸ்ட்லியான உடைய உடுத்துறது அந்த சிந்தனைய விட, இந்த ஆவிக்குரிய உடைய வந்து நம்ம எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிந்திக்கணும். இந்த ஆவிக்குரிய உடைய பத்தி பார்ப்போம். ஏசாயா 61:10. கத்- கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். இங்க சொல்லப்பட்டிருக்கு கடைசி இதுல பகுதியில, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரம் எப்ப நம்மளுக்கு கிடைக்கும்? ரட்சிப்புனா என்ன? ஒரு பாவத்திலிருந்து, ஒரு மரணத்திலிருந்து, ஒரு தீமையிலிருந்து நம்ம விலகும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம கிடைக்கும். அப்போ ரட்சிப்பு எப்ப வரும்? நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து அறிக்கையிட்டு அதை வந்து நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்பொழுது அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம சகேயை கூட பார்க்குறோம். சகே என்ன செஞ்சான்? அவன் வந்து அநேக ஆண்டு பாவம் செஞ்சான். ஆனா ஆண்டவர் இங்க இறங்கி வான்னு கூப்பிடும்போது சகே என்ன செஞ்சான்? என்னுடைய என்னுடைய சொத்துக்களில் பாதி வந்து நான் ஏழைக்கு வந்து தருகிறேன். நான் யாரையாவது துன்பப்படுத்தியிருந்தா அவனுக்கு நாளை தனியா வந்து நான் அவனுக்கு திருப்பி கொடுக்குறேன். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஆண்டவரிடத்துல ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. நம்மளும் அது போல என்ன செய்யணும்? ஒரு நம்ம வந்து பாவத்தை செஞ்சோம், நமக்கு தெரியும் யாரும் இங்க வந்து பாவம் செய்யாத மனுஷர்கள் யாரும் இங்க இல்லைன்னு பைபிளே சொல்லிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பாவத்தை வந்து ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு அதை வந்து மாற்றி இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை வந்து தரிக்கிற பிள்ளைகளாய் நம்ம வந்து இருக்க வேண்டும். அது ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை பார்த்தோம். ரெண்டாவது நம்ம வந்து துதியின் ஆடையை வந்து பார்க்கிறோம். துதியின் ஆடை எப்போ வரும் அப்படின்னா, நம்மளுக்கு ரட்சிப்பு வந்த உடனே என்ன வரும்? சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வந்து இந்த துயரம் எல்லாம் வந்து நம்ம விட்டு ஓடி போயிடும். அதாவது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை வந்து நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். ரட்சிப்பு கிடைத்த உடனே துதி சந்தோஷம் நம்மளுக்கு வந்த உடனே அந்த துதியின் ஆடையை வந்து நம்ம தரிக்கிற பிள்ளைகளாய் வந்து இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் துதியின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்கிற மகளாகவும் மகனாகவும் ஆண்டவர் எப்பயும் துதித்து கொண்டு இருக்கணும். இப்போ மூணாவதா சகரியா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். அங்க வந்து யோசுவா வந்து ஒரு அழுக்குள்ள ஒரு வஸ்திரத்தை வந்து அவன் உடுத்தி கொண்டு இருப்பான். அந்த அழுக்குள்ள வஸ்திரம் வந்து அவன்கிட்ட இருக்கும்போது அவனோட வலது பக்கத்துல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வலது பக்கத்துல சாத்தான் வந்து அங்க இருப்பான். அப்ப ஆண்டவர் அதை கண்டு யோசுவாக்கு வந்து என்ன தருவாருன்னா, ஒரு சிறந்த ஒரு வஸ்திரத்தை வந்து கொடுப்பார். இப்போ நம்ம கிட்ட ஒரு பாவம் அந்த அழுக்குள்ள வஸ்திரம் எப்படி இருக்கும்? எப்படி அந்த அழுக்குள்ள வஸ்திரம் நம்ம கிட்ட எப்படி வரும்னு பார்த்தோம்னா, ஒரு பாவ கிரியைகள், இச்சை இதெல்லாம் தான் வந்து அந்த அழுக்கு வஸ்திரத்தை வந்து குறிப்பிடுகிறது. இப்போ நம்ம இப்ப யோசுவா ஆண்டவர் வந்து அவர் பக்கத்துல இருந்ததால அங்கே வந்து என்ன நடந்துச்சு? அவனுக்கு வந்து சிறந்த ஒரு வஸ்திரம் வந்து கொடுக்கப்பட்டது. அது போல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பாவ அறிக்கையை இட்டு அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி அந்த சிறந்த ஒரு வஸ்திரத்தை தரிக்கிற ஒரு பிள்ளையாய் வந்து இருக்க வேண்டும். சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இங்க கடைசி பகுதியில், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன். அப்போ அவன் உன்னுடைய அக்கிரமம் அவனிடத்தில் நீங்கின உடனே தான் அவனுக்கு வந்து அந்த சிறந்த வஸ்திரம் கிடைக்கப்படும். அதாவது ஒரு ரட்சிப்பு. அந்த அக்கிரமத்தை வந்து நம்ம நீங்க செய்யணும்னா நம்ம ஆண்டவரிடத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கையிட்டு அதை வந்து
அந்த அழுக்கு வஸ்திரத்தை நம்மளிடத்துல எடுத்து போட்டு இந்த சிறந்த வஸ்திரத்தை வந்து நம்ம உடுத்திக் கொள்கிறவர்களா இருக்கணும். வெளிப்படுத்தல் 19:8. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இங்க பாத்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. மெல்லிய வஸ்திரம் எப்படி இருந்ததுன்னா சுத்தமும் பிரகாசமான ஒரு உடையா வந்து இருந்தது. மணவாளன் வந்து இங்க வருகையில் வரும்பொழுது மணவாட்டியாகிய நம்ம வந்து இந்த மெல்லிய வஸ்திரம் இல்லாத ஒரு அழுக்குள்ள வஸ்திரத்தை நம்ம வந்து உடுத்தி கொண்டு இருந்தா நம்ம வந்து வருகையில ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சுத்தமும் பிரகாசமான அந்த மெல்லிய வஸ்திரத்தை வந்து தரித்து கொள்கிற பிள்ளைகளாக வந்து நம்ம இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு இந்த மெல்லிய வஸ்திரம் நம்ம எப்ப வந்து எப்படி தரிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எப்ப கீழ்ப்படிந்து வாழ்கிறோமோ, பாவத்தை விட்டு விலக்கி பரிசுத்த வாழ்க்கையில நம்ம எப்ப வருகிறோமோ அப்பதான் வந்து இந்த மெல்லிய வஸ்திரத்தை நம்ம தரித்து கொள்ள முடியும். கடைசியாக ரோமர் 13:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. கடைசியாக இந்த ஒரு ஆடை தான் நம்மளுக்கு முக்கியமான. முதல்ல சொன்ன எல்லா ஆடைகளும் உடுத்தி கொள்கிற ஒருவர் வந்து இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து தான் இந்த ஆடைகள் வெளிப்பட்டது. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் வந்து சொல்லியிருக்கு. அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிற? பரிசுத்தமா இருக்கிற. அந்த பரிசுத்தத்தின் ஆடையை வந்து நம்ம உடுத்தி கொள்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் வந்து அந்த மகிமையின் வஸ்திரத்தை அவங்க பாவம் செய்த போது இழந்து போனாங்க. அதுபடி இருக்காதபடி நம்ம வந்து அந்த மகிமையின் வஸ்திரத்தை நம்ம வந்து தரித்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எடுக்க போகிற தலைப்பு என்னன்னா வீண் பேச்சு. நம்ம வீண் பேச்சை எப்படிலாம் தவிர்க்கலாம்? நம்ம வீணாக பேசுகிற பேச்சுங்களாம் நம்மளுக்கு பாவமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்களாவார்கள். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. நம்ம சீர்கேடான வீண் பேச்சுகள் வந்து நம்மளுக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னா நம்ம பிறக்கும்போதே நம்ம பேசி பிறக்கிறதில்ல. அதாவது நான் வந்து பேசும்போது ஒரு வயசில் தான் பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து அப்பா அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாலிப வயசு வரும்போது வீட்டில் இருக்கிறவங்களே சண்டை. அப்பா சண்டை போடுவார், அம்மா சண்டை போடுவாங்க. தீய வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். நம்ம விபிஎஸ்லாம் நேற்றுக்கு தெரியுமா, சிறு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர்றது. சிறு குழந்தைகளுக்கு வந்து விதைக்கப்படுகிற விதைகள் தான் அது பெரிய மரமாக வளர்கிறது. அதுபோல தான் நம்ம பேசுகிற பேச்சு கூட சிறு குழந்தைகள் அதை பார்த்து கற்றுக்கொண்டு பெரிய தவறுகளை கூட செய்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா தீய வார்த்தைகளை பேசுகிறாருன்னா நானும் அதை பார்த்து கற்றுக்கொள்கிறேன். நாங்கள் இந்து குடும்பத்தில் இருந்தால் ரசிக்கப்பட்டோம். அப்போ இருக்க சொல்ல எங்கள் அப்பா நிறைய குடிப்பார். குடிக்க சொல்ல குடிச்சிட்டு வந்து அதிகமாக கெட்ட வார்த்தைகளை பேசுவார். ஆனால் நான் அதை பார்த்து கற்றுக்கொண்டேன். வீட்டில் போனாலும் பிரச்சனை, வெளியே போனாலும் பிரச்சனை. அங்கங்கே கெட்ட வார்த்தைகளை பேசிய நானும் அதை கற்றுக்கொண்டேன். தீய வார்த்தைகளை பேசிய நானும் கற்றுக்கொண்டேன். நம்ம குழந்தை பருவத்தில் தான் அதிகமாக நம்ம தீய வார்த்தைகளை பேசுகிறோம். அதுக்கு வந்து எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து ஒன்றும் புறப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம பேசுகிற வாயை கூட ஏசப்பா கவனித்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம வாயை பரிசுத்தமாக காத்து கொண்டணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும்
ஏசப்பாவோடு பிரியமாக இருக்கிற வார்த்தைகளே பேசணும். நம்மளை பார்த்து பிறர் கற்றுக்கொள்ள விதமாக நம்ம பேசத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வாராக. அடுத்து பொய் பேச்சு, பொய்யான பேச்சுகளை பேசுகிறோம். நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் பொய்யான பேச்சுகளை மட்டும்தான் பேசுகிறோம். இப்போது நான் வீட்டில் இருக்கேன், என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண சொல்ல எங்கடா இருக்க வாடா அப்படின்றான். டேய் இரா நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவனாண்டா டே நீ 10 நிமிஷத்துல தான் வருவ அப்படின்னு கேட்டான். டேய் இரா நான் வந்துடுறேன் அப்படின்னேன். அதுக்கு அவன் டே இரா சரிடா அப்படின்ட்டான். நான் 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஃபோன் பண்ணுறான். டேய் எங்கடா இருக்கிற, நான் உனக்கு 10 நிமிஷம் வரேன்னு சொன்னியாடா. எல்லா வார்த்தையிலும் உண்மையாக இருக்கணும், பொய்யான பேச்சுகளை பேசுகிறோம். அதுபோல தான் மோசே 12 கோத்திரத்தில் இருந்தும் 12 பேரை எடுத்து கானான் தேசத்துக்கு அனுப்புகிறாரு வேவு பார்க்கறதுக்கு. அதில் 2 பேர் மாத்திரம் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். மீதி 10 பேர் வேற எங்கேயோ போய் வேற எதையோ பார்த்து பொய்யதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேரும் உண்மையை சொல்கிறாங்க. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் அந்த 10 பேரோ துர் உபதேசங்களை சொல்கிறாங்க. அங்கே பெரிய போர் நடந்துருக்கு. அந்த 10 பேரால் இஸ்ரவேல் கூட்டமே அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம சொல்கிற ஒவ்வொரு பொய்யிலும் ஏசப்பா உறவாடி இருக்காரு. சங்கீதம் 59 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமா இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. நம்ம பேசுகிற பொய்யால் ஆண்டவரே தூஷிக்கிறோம். அவர் நம்ம வார்த்தைகளை கவனித்து கொண்டு இருக்கிறார். பொய்யான வார்த்தைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நம்ம பொய் பேசும்போது கர்த்தர் நம்மையே பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். அதுக்கடுத்து கோல்காரனுடைய வார்த்தைகள். விளையாட்டு போல பேசுவாங்க. ஆனால் அவங்க உள்ளத்திலேயோ அப்படியே விளையாட்டாக பேசினே இருப்பாங்க. அப்படியே கலக்கம் மூட்டுவாங்க, அப்படியே சண்டை போடுவாங்க. அப்படியே நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் அவைகள் உள்ளத்துக்குள்ளோ தைப்பார்கள். ஆனால் தெருவில் உட்காந்து பார்ப்பீங்க நிறைய பேர், லேடிஸ் ஒரு 4 பேர் உக்காருவாங்க. அந்த வீட்டையே இப்போது நம்ம காரியங்களை பேசுறத விட அவங்க காரியங்களை பேசுறத விட மற்றவங்க வீட்டு இவங்க அப்படி போகிறாங்க, அவங்க அப்படி போகிறாங்க, ஊரில் பார்த்தியா அவள் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறா, இவள் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறா, அவளுக்கு ஐயோ அவளா அப்படின்வாங்க. அவங்க கோல் மூட்டை தான் அப்படியே விளையாட்டாக பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கலகம் மூட்டி விட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் ஊர்லேயே இதுமாரி தான் நடந்துருக்கு. எங்கள் ஊர்லேயே அப்படி தான் நடக்குது. யோபு 35:13 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனிக்க மாட்டார். கவனியார். தேவன் வீண் வார்த்தைகளையே செவி கொட மாட்டார். நம்மளும் வீண் வார்த்தைகளை பேசாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். சங்கீதம் 32:9 சொல்லப்பட்டிருக்கிறது. வாரினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்படாத ஒழிய, அதாவது நம்ம வாயை பத்திரமா காத்து கொள்ளலன்னா உன்கிட்ட சேரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. சேருவாங்க, ஆனால் தீய நண்பர்கள் தான் சேருவாங்க. நம்ம தீய நண்பர்களோடு சேரும்போது, அவங்க கூட சேரும்போது அவங்க பழக்க வழக்கங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம நல்லவங்களாக இருந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் நல்ல விதமாக இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட சேரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. எபேசியர் 5:6 சொல்லப்பட்டு இருக்கிறது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வீண் வார்த்தைகள் மோசம் போகாதபடிக்கு வீண் வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. எங்களை அதிகமாக நேசின நல்ல தகப்பனே, நல்ல விலைக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் எப்படி பரிசுத்தமாக நாங்கள் வச்சுருக்கணும் ஏசப்பா. நீங்கள் பேசுங்கப்பா.
வீணில்லாத வார்த்தைகளை நான் பேசாதபடி நீ எங்களோடு இருங்க ஏசப்பா. பேசப்படுறது நான் இல்லை ராஜா, நீங்கள் பேசுங்கப்பா. கேட்குற பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, என் வாழ்க்கையிலையும் பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் கரம் எங்களோட கூட இருக்கட்டும். நீர் எங்களோட துணையாருங்க. ஏசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய நேரம் காலங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழணும், நம்ம நேரத்தை எப்படி பரிசுத்தமாக வச்சுருக்கணும்னு பார்க்கலாம். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா பிரியமாக இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், தியானமாக இருக்கணும். இப்போ நம்ம காலையில் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மட்டும்தான் நம்ம பைபிள் வாசிப்போம். இல்லைன்னா இரவு ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது அப்போ பைபிள் வாசிக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், அவர் வேதத்தில் நம்ம என்ன பண்ணணும், தியானமாக இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம எப்படி நேரத்தை ஒதுக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம். எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாம். நாட்கள் எப்படி இருக்குதுன்னா பொல்லாதவைகளாக இருக்குது. அது நம்ம காலத்தை எப்படி இது பண்ணணும்னா பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இப்போ காலம் எவ்வளவோ பொல்லாதவையாக இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஆனால் நம்ம ஆண்டவரோட பிள்ளை நம்ம எப்படி வச்சுருக்கணும்னா காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனமாக நம்ம வச்சுருக்கணும். நேரத்தை நம்முடைய நேரம் எப்படி இருக்கணும்னா பயனுள்ளதாக இருக்கணும். எப்படி பயன்படுத்தணும், தினமும் பைபிள் வாசிக்கணும், பைபிள் படிக்கணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். நீதிமொழிகள் 6:9. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படித்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஆமென். ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்குறாரு, சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் தூங்குவ, எவ்வளோ நேரம் படுத்துன்னு இருப்ப, நீ என்னை தேட மாட்டியா? நான் கூட எவ்வளோ நேரம் தூங்குவேன். 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அம்மா எனக்கு தூக்கம் வருது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாது நான் சொல்வேன். ஆனால் எனக்கான வசனம் இதுதான் எனக்கு தெரியுது. சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் தான் படுத்துன்னு இருப்ப, எப்போது என்னை தேடி வருவ அப்படின்னு எனக்கு பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும், தேடுற பிள்ளையாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு நேரமும் நம்ம வீணாக்காமல் ஆண்டவரை நம்ம தேடணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்கணும். யாத்திராகமம் 20:8. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அது கீழே படிங்க. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். நம்ம ஓய்வு நாளை எப்படி பரிசுத்தமாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா, இப்போது வாரத்தில் 7 நாள், 7 நாளில் 6 நாள் நம்ம என்ன பண்ணுவோம், வேலைக்கு போவோம், இல்லை காலேஜ் ஸ்கூலுக்கு அப்படி போவோம். அந்த 7ஆவது நாள் என்ன பண்ணுவோம், இப்போ தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், ஒரு நாள் தானே நம்ம நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு நம்ம மனசில் தோணும். ஆனால் அது ஹிந்து பிள்ளைங்க கிறிஸ்டின் பிள்ளைங்க என்ன பண்ணணும், அந்த ஓய்வு நாளில் கூட யாரை தேடணும்னா நம்ம ஏசப்பாவை தேடணும். அந்த 7ஆவது நாள் என்ன பண்ணணும், எல்லா காரியங்களையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நீங்கள் தேடி வாங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக வைப்பார். உங்கள் வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவர் பாருங்க, அங்கே 6 நாளுமே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர் என்ன பண்ணார், உண்டாக்குனார். 7ஆவது நாளில் அவர் ஓய்வு எடுத்தார். ஓய்வு எடுக்கும் போது அவர் என்ன பண்ணார், துதிச்சார். நம்ம என்ன பண்ணணும்னா ஆராதிக்கணும், ஏசப்பா கூட பேசணும். அவருக்காக நம்ம ஒரு பகுதி நேரத்தை என்ன பண்ணணும், ஒதுக்கிடணும். நம்ம ஒவ்வொரு பகுதியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்காக இது பண்ணணும். நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. பிரயோஜனமுள்ள நாட்களாக நம்ம என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். நம்மளுடைய நாட்கள்
கொஞ்சமானது, அந்த கொஞ்சமான நம்மளுடைய வாழ்க்கை கூட எப்படி பயணமாக இருக்கணும்னா, ஆண்டவருக்காக நம்ம உண்மையுள்ளவா இருக்கணும். நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃபோனு பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து தேவையில்லாத ஒரு நேரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? கடக்குறோம். அதுவே அந்த டைமில் நம்ம ஆராதிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், இல்லை ஆண்டவரை பற்றி சில பேர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். அப்போ நம்ம நேரத்தையும் காலத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். தானியேல் என்ன பண்ணாரு? 3 வேளையும் ஜெபிச்சாரு. காலையில், மதியானம், மாலைன்ட்டு அவர் என்ன பண்ணாரு? 3 வேளையும் ஜெபித்தார். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? முழங்காலிட்டு ஜெபம் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க? தூங்கி எழுந்துப்பாங்க, பல்லு விளக்காம அப்படியே கூட சும்மா அப்படியே தூக்க கணத்திலே கூட ஜெபம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. முழங்காலிட்டு நம்ம என்ன பண்ணணும்? முழு மனதோடு ஆண்டவரை நம்ம அதிகாலையில் தேடுற பிள்ளையாக இருக்கணும். நான் கூட அதிகாலையில் தேடவே மாட்டேன். போன வாரம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கூட எங்கள் அம்மா அது சொன்னாங்க, இவ ஜெபமே பண்ண மாட்றா அப்படின்ட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இனிமேல் ஜெபம் பண்ணுற பிள்ளையாக நம்ம இருக்கணும். ஆண்டவருக்காக நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒதுக்கிடணும். எதுக்கோ ஒதுக்கிடுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் சேர்றோம், அவங்க சினிமா கூப்பிட்றாங்க, இல்லை ட்ரெஸ் எடுக்க அந்த மாதிரிலாம் கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்காக நம்ம செலவிடக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? செலவிடணும். அப்போ ஆண்டவருக்காக நம்ம முழு மனதோட 3 வேளையும் நம்ம ஜெபிக்கலாம். ஏசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளே உனக்கு இஷ்டமானதை செய்யாத அப்படின்றாரு. அவருடைய பரிசுத்த நாளை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய இஷ்டம் போல் நம்ம செய்யக்கூடாது. இப்போது ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்கே போகலாம், இங்கே போகலான்னு நிறைய பிளான் பண்ணுவோம். அந்த பிளான் பண்ணாதபடி ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஒப்பு கொடுத்து முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா சர்ச்சுக்கு வரணும். அப்போது நம்மளுடைய சிந்தனை வந்து அங்கே இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்னா முழு மனதோடு நம்ம அங்கே போகணும். வீண் வார்த்தைகள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அங்கே போகலாண்டி இங்கே போகலாண்டின்னுவோம், இல்லைனா இவ இந்த மாதிரி பண்ணா. உண்மையாகவே எங்கள் காலேஜில் ரொம்ப பேசுகிறாங்க என்கிட்ட கூட, இவ இப்படி பேசுகிறா, நீ அவகிட்ட பேசாத, நீ இங்கே பேசாத அங்கே பேசாத அப்படின்லாம் கூட நிறைய நேரத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீணடிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கூட நம்ம சேராமல் அந்த ஒரு நேரத்தை கூட நம்ம யாருக்காக ஒப்பு கொடுக்குறோன்னா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? 3 முறை நம்ம ஜெபிக்கலாம். 3 முறை நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம பரிசுத்தமாக வாழணும். நாம் பேசுகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா, நம்முடைய வழிகளை பரிசுத்தமாக எப்படி காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இது குறித்து வந்து 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாம்சீக பரிசுத்தம் ஒன்று, ஆவிக்குரிய பரிசுத்தம் ஒன்று. மாம்ச பரிசுத்தில் வந்து ஆதியாகமும் 39:12. என்னோடே சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். இதில் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டார். யாருன்னா போத்திபாலுடைய மனைவி யோசேப்புடைய வசனத்தை பிடித்து கொண்டார். ஆனால் யோசேப்பு வந்து தன்னை மாம்சத்தில் கரைப்படுத்தாதபடிக்கு அவனை வந்து பரிசுத்தமாக காத்து கொண்டான். உலக காரியங்களை நம்மளை கரைப்படுத்தும் அநேக காரியங்கள் உண்டு. அதிலெல்லாம் விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமான காரியம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அடுத்தது வந்து ரூத் 3:10. அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரனும் ஐஸ்வர்யமானுமான வாலிபனின்
வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இங்க ஆண்டவர் ரூத்துக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ வந்து தரித்திர பின்னாடியும் ஐஸ்வர்யவான வாலிபர் பின்னாடியும் போகாத அப்படின்னு சொல்றாரு. ரூத் வந்து அவருடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் வந்து அவருடைய தலைமுறையில் வந்து ரூத்துடைய தலைமுறையில் வந்து ஆண்டவர் வந்து துளிர் விட செய்கிறார். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய பரிசுத்தம். ஆவிக்குரிய பரிசுத்தம்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 36லேருந்து 39 வரைக்கும். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எலியா எலியா வந்து ஆகாப்புக்கு முன்னாடி வந்து காட்டப்படுவார். அப்போது வந்து எலியா என்ன சொல்லுவார், 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து என்னிடத்தில் கொண்டு வா, நான் வந்து நீங்கள் வந்து உம்முடைய நாமத்தை உங்கள் தேவர்களின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா சொல்கிறாரு. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து அவருடைய தேவனை அவங்க வந்து ஆராதிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை. எலியா வந்து முழுவதுமாக அங்கே அந்த எருமையை வந்து இறைச்சியை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சர்வாக தகன பலியை அது மேலே வச்சுட்டு சுற்றிலும் வந்து அதை தண்ணீர் மேலே அதை நினைத்தார். அப்போது வந்து எலியா வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்போது கர்த்தர் வந்து கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த சர்வாக பலிகளையும் விறகுகளையும் மண்ணையும் சுற்றி இருக்கிற தண்ணீரையும் அது வந்து நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எலியா எப்படின்னா, எலியா வந்து அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருமே பாகால எல்லாரையும் வணங்கி அவங்களே தனியே கரைப்படுத்தி கொண்டாங்க. ஆனால் எலியா தீர்க்கதரிசி மட்டும் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாமல் காத்து கொண்டாங்க. அப்புறம் 2 நாளாகவும் 34:3-5 வரைக்கும். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்திலே தான் இன்னும் இளவயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்திலே மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகளை அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரதேய குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பலிபீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். இங்கே யோசியா ராஜானா மனாசேயோட பேரன் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, 8 வயதில் வந்து ராஜா ஆகிறாரு. ராஜா ஆன பிறகு அவர் வந்து சில வருடம் கழித்த பின்பு அந்த தேசத்தை வந்து சுத்தப்படுத்தும்படியாக அங்கே இருக்கிற சிலைகள் மேடைகள் அகற்றி தேவன் பக்கமாக அந்த ஜனங்களை திருப்புறாரு. யோசியா ராஜாவும் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சதால் அந்த தேசத்திலும் பாகால நிறைய பேர் வணங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் யோசியா வந்து தன்னை ஆவிக்குரிய விதத்தில் தன்னை கரப்படுத்தி கொள்ளாமல் யோசியா ராஜா வந்து தன்னை பாதுகாத்து கொண்டார். 2 ராஜாக்கள் 18:4. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான்.
இங்கே 2 ராஜாக்களில் 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னா, எசேக்கியா ராஜா வந்து மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். இங்கே என்ன சொல்லிக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து யோசியா ராஜா செஞ்சது தான் எசேக்கியா ராஜாவும் செய்கிறாரு. இதுபோல் அவங்களுடைய தேசத்தில் வந்து நிறைய பாகால் பொய் தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதுலேயும் எசேக்கியா வந்து யெகோவா தேவனுக்கு உண்மையாக இருந்து அதில் இருக்கிற யெகோவாவுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாத்தையும் மேடைகள், தோப்புகள், சிலைகள், விக்கிரக மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை மொத்தத்தையும் எசேக்கியா ராஜா வந்து உடைத்து போட்டு தேவன் பக்கமாக அந்த ஜனங்களை திருப்புறாரு. இது மூலமாக என்ன கற்றுக்கிறோன்னா, எலியாவும் தன்னை கரைப்படுத்தாதபடி ஆவிக்குரிய விதத்தில் காத்து கொண்டார். கர்த்தருக்கு பிரியமானதே செஞ்சார். யோசியா ராஜாவும் செஞ்சது அப்படி தான், எசேக்கியா ராஜாவும் செஞ்சது அப்படி தான். கொரிந்தியர் 3:16-17 16 என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னன்னா, நம்ம வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம வந்து பாவம் செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சங்கீதம் 119:101 என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்போது சகல பொல்லாத வழிகளிலிருந்தும் என் கால்களை விலக்குகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்போது நம்ம ஆண்டவர் சொல்கிற வேதத்தில் இருக்கிற வசனத்தை ஒவ்வொன்றும் நம்ம வந்து படித்து அதை தியானித்து அதன்படியாக நடக்கும்போது நம்முடைய எல்லா பொல்லாத வழிகளையும் நம்ம விட்டு விலகிடும். ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து எல்லாத்துக்கும் விலகி காப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த ஸ்பீச்சில் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் அக்கா சொல்லி கொடுத்ததுபடி எல்லாத்தையும் ஆண்டவரே எல்லாம் எனக்கு பொறுப்பெடுத்து நடத்தி தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்துருக்கிற வேத வார்த்தை என்னன்னா, நம்முடைய செயல்கள் நோக்கம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய செயல்கள் நோக்கம்னா நம்ம செய்ய போகிற நோக்கங்கள் அதெல்லாம் தான் செயல்கள்னு சொல்லணும். நீதிமொழிகள் 16:3 படிங்கக்கா. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிழி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிழினா நீ செய்ய போகிறது, நீ இப்போ 12வது காலேஜ் அதெல்லாம் முடிச்சிட்டுனா கர்த்தருக்கு என்ன ஒப்புவிக்க என்ன அடுத்தது பண்ணவையோ அதுதான் அதுதான் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். யோனா 1:1 கர்த்தருடைய வார்த்தை அடங்கியவர். யோனா கர்த்தருக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் யோனாவுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ நினைவேக்கு போன்னு. ஆனால் யோனா வந்து நினைவேக்கு போகாமல் தர்சீஸுக்கு ஓடி போவான்.
அங்கே அங்கே போனால் தர்சீஸுக்கு ஓடி போவான். தர்சீஸுக்கு போயிட்டு கடலுக்குள்ளே போயிடுவான். கீழ்ப்படியாமல் கடலுக்குள்ளே போயிடுவான். கடலில் வந்து கடல் பொங்கி கடல் புழலெல்லாம் வரும். அப்போ எல்லாரும் தத்தளிச்சுட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் தூங்கிட்டு இருப்பான். அப்புறம் எல்லாரும் குலுக்கு சீட்டு போட்டு பேர் எழுதி போடுவாங்க. அப்போ பார்த்தா யோனா பேர் தான் வரும். அப்புறம் யோனாவை கடலில் தூக்கி போடுவாங்க. யோனாவில் கடலில் தூக்கி போட்டோடனே பெரிய மீன் வந்து அவனை விழுங்கிட்டு போயிடும். பெரிய மீன் வந்து அவனை முழுங்கிட்டு போயிட்டு அவன் மீன் வயிற்றில் இருக்கும்போது 3 நாள் மீன் வயிற்றில் இருப்பான். கத்தர் வந்து இரண்டாம் தரம் அவனை நினைவு கூட்டுவார். அப்புறம் ஜெபம் பண்ணுவான். மீன் வயிற்றில் ஜெபம் பண்ணுவான். அப்புறம் கத்தர் திருப்பியும் நினைவுக்கு போக சொல்லுவார். திருப்பி நினைவுக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவான். அவங்க எல்லாரும் திருப்பி மொத்த பேரும் மனம் திரும்புவாங்க. அங்கே இருக்கிற பாவம் இதெல்லாம் செஞ்சு உபவாசம் இருப்பாங்க. உபவாசம் இருந்து அப்புறம் இருப்பான். கத்தர் அப்புறம் மக்களை மன்னிச்சு விட்டுருவார். 1 சாமுவேல் 18:4. இல்லைக்கா, 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செயல்களெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுபோல் நம்மளும் தாவீது கூட கர்த்தர் இருந்தது போல் நம்ம கூடவும் கர்த்தர் இருப்பார். நம்மளும் புத்திமானா நடக்கணும். நம்முடைய செயல்கள் கூட ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமேன்.